Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 610 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு தடவை தான் அமானுஷமான நிகழ்வுகள் நடக்கும். ஆனா ஒரு சில பேருடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப அந்த அமானுஷ நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குங்க. எபிசோட் 608ல நான் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன். அந்த சப்ஸ்கிரைபருக்கு திரும்ப திரும்ப அமானுஷங்கள் நடந்துகிட்டே இருக்குங்க. அவருடைய வாழ்க்கையில நடந்த இன்னொரு நிகழ்வை நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு நிகழ்வை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த நிகழ்வை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ராம் தாங்க ஷேர் பண்ணி விட்டுருக்காரு. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 1999 வருஷம் வந்து நடந்ததா சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சிருந்தாராங்க. காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருந்தாராம். அவரும் நிறைய கம்பெனி ஏறி இறங்கிட்டாரு. ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கவே இல்லை அப்படின்றது தான் ஒரு சோகமான உண்மை. இப்படி இருக்கும்போது தான் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எங்கேயாவது வேலை தெரிஞ்சா சொல்லுங்க என் பையனுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்படிதான் ராமுடைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய எல்லா சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்லி வச்சிருந்தாங்க. இதை கேட்டுட்டு அவங்க அங்கிள் ஒருத்தர் ராமுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாருங்க. இவருடைய வீடு கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் இருக்கிற பணப்பாக்கம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன அழகிய கிராமம். அந்த டைம்ல அது கிராமமா தான் இருந்தது, அண்டர் டெவலப்டு ஏரியாவா தாங்க இருந்தது. ஸோ அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ராம் வந்து எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க, ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையோட டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்றேன் அப்படின்னு வந்து ஒரு தகவல் சொல்லி விட்டுருக்காரு. இங்க இருந்து இவங்க இருக்கிறதோ இந்த பெரம்பலூர்ல இருந்து அங்க கிளம்பி போகணும் அப்படின்னா டைம் ஆகும் இல்லையா. ஸோ ராமுக்கு ஒரு மத்தியானம் 2 மணிக்கு தான் இந்த ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குங்க. கிடைச்ச உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருந்து கிளம்பி போகணும் அப்படின்னா 2 பஸ் மாறி போகணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவர் ரெட்டில்ஸ் வராராம். ரெட்டில்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் அந்த பணப்பாக்கம் அந்த ஏரியாவுக்கு வந்து போகணும். ஃப்ரீக்வெண்டா பஸ்ஸுமே கிடையாதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெட்டில்ஸ்க்கு வந்துடுறாருங்க. வந்து இவர் வெயிட் பண்றாரு. எல்லா பஸ்ஸுமே செம்ம க்ரௌடடா இருக்கு, பயங்கர கூட்டமா இருக்கிறதுனால சரி இந்த பஸ்ஸை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வர பஸ் எல்லாம் விட்டுக்கிட்டே இருந்திருக்காருங்க. 5 மணி வரைக்கும் மனுஷன் அதே இடத்துல நின்றுகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அங்க பக்கத்துல ஒருத்தர் வந்து கடையில் வச்சிருந்தாராம். அவர் வந்து கேட்கிறாரு, ஏன்ப்பா இங்கே நின்றுகிட்டு இருக்க, எல்லா பஸ்ஸும் போயிட்டு இருக்கு, நீ எங்க தான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ராம் சொல்றாரு, இந்த மாதிரி பணப்பாக்கம் வரைக்கும் போனோங்க. ஏன்பா அந்த ஊருக்கு பஸ் போறதே ரொம்ப அதிசயம்ப்பா, ரொம்ப கம்மியான பஸ் தான் இருக்கு, லாஸ்ட் பஸ் 7 மணிக்கு இருக்குதுப்பா, அந்த 7 மணி பஸ்ஸை விட்டுட்டேன்னா இன்னைக்கு அந்த ஊருக்கு போக முடியாது, இப்போ வருது பாரு இந்த பஸ் ஏறி போயிடு அப்படின்னு வந்து சொல்றாருங்க. பஸ் பார்த்தா செம கூட்டமா இருக்கு, சரி வேற வழியே இல்லை, அதுதான் லாஸ்ட் பஸ், போய் தான் ஆகணும்னு சொல்லி ராம் அந்த பஸ்ல வந்து ஏறுறாருங்க. அப்படி இப்படின்னு அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட நைட்டு 9:30 மணி ஆயிடுதுங்க. ஸோ 9:30 மணிக்கு இவர் வந்து இறங்குறாரு. இறங்கி பார்த்தா ஒரே இருட்டு, கும்மு இருட்டு, ஸ்ட்ரீட் லைட்டு கிடையாது, ஒழுங்கான ரோடு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. என்னடா இது, இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகணுமேடா அப்படின்னு சொல்லி ராமுடைய மனசெல்லாம் ஒரே கலக்கம். ஸோ இவர் அப்படியே பொடி நடியாக நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஆன் த வேல அந்த இடத்துல சின்னதாக ஒரு ரயில்வே ட்ராக்கு கிராசிங் இருக்குங்க. ஸோ அந்த ரயில்வே ட்ராக் வந்து மூடி இருந்தது. அந்த இவரும் அந்த இடத்துல சரி கேட்டு திறப்பாங்கன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. பயங்கர பசி வேதனை, என்னடா இது நைட்டு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, மாமா வீட்டுக்கு போனால் சாப்பாடு போடுங்க நான் கேட்க முடியும், இவ்வளோ லேட்டாக வரும், சாப்பிட்டு வர மாட்டோமா அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுருக்காருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பியும் அந்த ரயில்வே கேட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அங்கே கேட்டு மூடப்பட்ட நிலையில தாங்க இருக்கு. என்னடா இது உன்னமாடா கேட்டு திறக்கல அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சைடில் இந்த பெடஸ்ட்ரியன்ஸ் எல்லாம் நடந்து போகிறதுக்கு சின்னதாக வந்து ஒரு வே மாதிரி விட்டுருக்காங்க. அந்த வே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியணும், ஏன்னா நைட் டைமில் அந்த ஸ்ட்ரீட் லைட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா, அந்த வழி கரெக்டாக தெரியணுன்றதுக்காக அந்த மின்ற மாதிரி அந்த ரேடியம் லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க அந்த பெடஸ்ட்ரியன் வேலை. சரி இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நிற்கும் போது அங்கே கேட் கீப்பர் இருப்பார் இல்லையா, அவர் வர்றாரு. தம்பி என்னப்பா எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறார், இது மாதிரி எங்கள் அங்கிளுடைய வீடு வந்து உள்ளே இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும், சரி நான் அப்படியே ஓரமாக நடந்து போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு அந்த கேட் கீப்பர் சொல்கிறாரு, தம்பி இந்த ஏரியா ஒரு மாதிரி மோசமான ஏரியா, நைட் டைம்லலாம் தனியாக நடந்து போகக்கூடாதுப்பா, ஆல்ரெடி
ஆல்ரெடி கிட்டத்தட்ட 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த டைமில் நீ நடந்து போனால் எப்படிப்பா, பிரச்சனை ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இந்த ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு பக்கத்து ஃபேக்ட்ரியிலேருந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் நடந்து வருவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்க கூடயே சேர்ந்து போயிடுப்பா. கூட்டமாக போனால் பிரச்சனை இல்லை, தனியாக போனால் பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னங்க நீங்கள், நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக போய் ஆகணுன்னா, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்லாம் இவர் ஆர்கியூ பண்ணுறாரு. ஆனால் அந்த கேட் கீப்பர் இவரை அலோவ் பண்ணவே இல்லை. ஒரு 10-15 நிமிஷம் அதே இடத்துல ராம் நின்றுக்கிட்டு இருந்திருக்காரு. கேட் கீப்பர் அவருடைய ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூமுக்குள்ளே போய் உட்காராருங்க. சாப்பிட்றதுக்காக போயிருக்காரு. அவர் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ராமை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. என்னடா இந்த மனுஷன் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ராம் அதே இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு அசர்றாரு. ராம் மேலே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் அவருக்கு போயிடுது. இதுதான்டா டைம் அப்படின்னு சொல்லி சைடில் சின்னதாக ஒரு கேப் இருக்கான். அந்த கேப்புக்குள்ளே பூந்து அந்த பெடஸ்ட்ரியன் வேல நடந்து ராம் நேராக அவங்க மாமா வீட்டுக்கு தனியாக நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. உள்ளே நடந்து போக போக தான் ராம் அந்த ஒரு வழி எவ்வளோ மோசமான வழி அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. ப்ராப்பரான ரோட்ஸ் கிடையாதுங்க. ஸோ ஃபுல்லாக முள் செடி அங்கே இங்கெல்லாம் இருக்குது. ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் ரோடு தான். மழை பெஞ்சு சேரும் சகதியமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி நடந்து போய்கிட்டே இருந்தால் பயங்கர இருட்டாக இருக்குது. இந்த இருட்டில் பாம்பு வந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது மிருகம் வந்தாலும் சரி, இங்கேருந்து ஓடவே முடியாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ராம் மெதுவாக உள்ளே நடந்து போய்கிட்டே இருக்காருங்க. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அங்கே அப்படியே விசு 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 விசுன்னு காத்தடிக்குது. அந்த காற்றே நம்மளுடைய மனசுக்கு ஒரு பயம் கொடுக்கும் இல்லையா. யாருமே இல்லாத இடத்துல சர்ன்னு மெதுவாக காத்தடிச்சா அந்த காற்றுடைய சவுண்டு நம்மளுக்கு கேட்டா அந்த காற்றுடைய சவுண்டுலேயே நம்மளுடைய மனசெல்லாம் அப்படியே படப்படம் நடிக்கும். அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் ராம் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காரு. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல முள் புதார்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்டுங்க. யாரோ ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. ஆனால் இவருக்கு என்ன பயம் அப்படின்னா, அந்த இடத்துல மனிதர்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக முள்ளு பதாரு. முள்ளு பதாரில் யார் ஓடுவா? ஒரு பிராணி ஓடுனா 4 காலை வச்சு ஓடுற சவுண்டு கிளியராக தெரியும். ஆனால் ஓடுறது ஒரு மனுஷன் ஓடுற மாதிரியே சவுண்டு இவருக்கு கேட்குதுங்க. அப்படியே ராம் உத்து அந்த முள்ளு பதாரை பார்க்குறாரு. பார்த்தா ஒன்றுமே தெரியலையே. அங்கே தான் கும் இருட்டாக இருக்குது. சுத்தமாக வெளிச்சமே கிடையாது. இவர் நடந்து போய்கிட்டு இருக்கிறது வேற அமாவாசை இரவு. அமாவாசை இரவன்னைக்கு எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இவர் அப்படியே பயத்தோட உச்சகட்டத்தில் மெதுவாக இவருடைய ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாரு. ஏன்னா இவரால் ஸ்பீடாக நடக்க முடியல. ரோடெல்லாம் பயங்கர சேரும் சகதியமாக இருக்குது. கால் வேற மாட்டிக்குது. இவர் வேற அந்த காலத்து ரப்பர் செருப்பை போட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, இந்த பாட்டா செருப்பு ரப்பர் செருப்பெல்லாம் போட்டு நடந்திருப்பீங்க. சேத்துல காலை வச்சா அப்படியே உள்ளே போய் பதிஞ்சிரும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த செருப்பு பிய்யாமல் நம்ம வந்து காலை வெளியே எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவரால் ஸ்பீடாக நடக்க முடியுமா? முடியாதுல. மெதுவாக தான் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் ராம் உள்ள நடந்து போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஒரு மேடை வந்து பார்க்குறாரு. ஆக்சுவலாக அந்த மேட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதான ஒரு லேக் இருக்குங்க. அந்த மேட்டில் ஒரு பெண்மணி உட்காந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை பார்க்குறாரு. மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெண்மணியுமே ஒரு பிளாக் கலர் சாரி கட்டியிருக்காங்க. மிகப்பெரிய பொட்டு வச்சுருக்காங்க. கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி அவங்களுடைய கூந்தலை பார்க்குறாரு. கூந்தல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்களுடைய பொட்டாக்ஸுக்கு கீழே வருது. அவ்வளோ பெரிய கூந்தல். இவர் வந்து அவங்கள பார்க்குறாரு. என்ன இந்த லேடி நைட் டைமில் யாருமே இல்லாத போது தனியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவருக்கு எதுவுமே தோணலை. இவருடைய இன்டென்ஷன் எல்லாம் அவங்க அங்கிளுடைய வீட்டுக்கு போய் சேரணுன்றது தான். ஸோ மெதுவாக அப்படியே நடந்து போகிறாரு. இவருக்கு எதுவுமே அப்நார்மலாக தெரியல. த மூமெண்ட் இவர் அந்த லேடி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்த கிராஸ் பண்ணி ஒரு 2 ஸ்டெப்பு நடந்து போனதுக்கப்புறம் அந்த லேடி கண்ணை மூடி தானே மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய சிரிப்பு சத்தம் ரொம்ப தூரத்தில் தான் உட்காந்து சிரிக்கிறாங்க. ஆனால் இவருக்கு பக்கத்தில் வந்து காது பக்கத்தில் சிரிக்கிற மாதிரி கேட்குதுங்க. அப்படியே இவர் திரும்பி பார்க்குறாரு. அந்த லேடி ராமையே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த லேடி என்ன தெரியுமா சொல்லுது? பார்க்கலாம், நீ உன்னுடைய வீடு போய் சேர்ந்துடுறியான்னு பார்க்கலாமா அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு நெஞ்செல்லாம் பதறுது. இந்த டைலாகை திரும்ப சொல்கிறாங்க. திரும்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கர்ஜனையோட ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க. அந்த ஒரு சிரிப்பில் இவருக்கு கொலையெல்லாம் நடுங்கி போயிடுச்சுங்க. ஒய்யால இதுக்கப்புறம் நிற்கக்கூடாது, ரப்பர் செருப்பு பிஞ்சாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படியே ஒரு 5-6 ஸ்டெப்பு நடந்ததுக்கப்புறம் பட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேம் லேடி இவர் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. நின்றுக்கிட்டு அப்படியே இப்படி கையை கட்டி பிளாக் கலர் சாரி, பெரிய பொட்டு,
கண் அப்படியே செக்கச்சவேர்னு இருக்குதுங்க. அப்படியே நின்று ராமையே உத்து பார்த்து ஒரு விதமாக கர்ஜனையோட சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த உடனே ராம் பயந்து வேக வேகமாக போறாருங்க. ஏன்னா இவருடைய கண்களுக்கு முன்னாடி ஒரு 4-5 வீடு தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் ஒட்டின மாதிரி ஒரு மிகப்பெரிய கிணறு இருக்கு. இதெல்லாமே இவருடைய கண்களுக்கு முன்னாடி தெரியுது. சரி, ஒரு 4-5 ஸ்டெப்பு தானே எடுத்து வச்சோம் அப்படின்னா வீடு வந்துடும், யார் வீட்டையாவது தட்டி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் வேக வேகமாக போறாரு. அந்த டைம்ல பட்டுன்னு இன்னொரு காட்சி என்னன்னா, அந்த சைடில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கிணறு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிணத்துக்கு முன்னாடி அந்த லேடி நின்றுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாரு. திரும்பியும் அந்த லேடி நீ போய் சேர்ந்துருவியான்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்குதுங்க. இந்த சிரிப்பு சத்தத்தை கேட்ட உடனே இவருக்கு நெஞ்செல்லாம் பதறி போய் அந்த பக்கத்தில் ஒரு 2-3 வீடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள லைட் எரியுது. சரி, வீட்டுக்குள்ளே ஒன்றா தூங்கலை போல இருக்குது, ஆட்கள் முழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவர் போயிட்டு டோரை நாக் பண்ணுறாரு. ஆனால் டோரை திறக்கவே இல்லை அந்த பர்சன்ஸு. ஐயோ, யாராவது திறங்க, எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கதவை தட்டுறாரு. ஆனால் கதவை திறக்கவே இல்லைங்க. இவருக்கு செம பயத்தில் அங்கே இருந்து ஓட ஆரம்பிக்கிறார். ரோடு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராப்பர் ஆகிடுச்சு, ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் ஓடும்போது அந்த லேடியும் அந்த ஆன்மா இவர் பின்னாடி ஓடி வர மாதிரியே இவருக்கு ஒரு ஃபீல். ரொம்ப பயத்தில் பயங்கர ஸ்பீடாக ஓடுறாரு. ஐயோயோ, ரோட்டு பக்கம் போனால் காலி, அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம ரோட்டு பக்கம் போகக்கூடாது. நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா வயல்லாம் இருந்தது, வயலுக்குள்ளே புகுந்து ஓட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருசாக வந்து ஒரு புல்லெல்லாம் வளர்ந்துருந்ததான். அது புல்லா இல்லை அரிசியா என்னன்னு தெரில, இவ்வளோ ஹைட்டு, ஆள் ஹைட்டுக்கு வந்து வளர்ந்துருந்ததான். இவர் வந்து அதுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறார் அந்த வயலுக்குள்ளே. இந்த வயலுக்குள்ளே இவர் ஓடும்போது இவருடைய காலடி சத்தம் மட்டும் கேட்கணும்ல, ஆனால் கொலுசு போட்டு ஒரு லேடி ஓடுற மாதிரி காலடி சத்தமும் கேட்குது. அந்த காலடி சத்தமே இவருக்கு பயத்தை வந்து தூண்டி கொடுக்குதுங்க. அப்படியே ஓடுறாரு, ஓடிக்கிட்டே இருக்கும்போது திரும்பியும் அதே சிரிப்பு சத்தம் அப்படியே இவரை சுத்திக்கிட்டு அந்த சிரிப்பு சத்தம் இவருடைய கண்களுக்கு முன்னாடி வந்து அப்படியே காதுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு வருதுங்க. அப்படியே 3D சவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் கேட்டிருக்கு. அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆகி போய் அந்த இடத்துல நிற்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையாரோட மந்திரங்கள். ஸோ அதே இடத்துல நின்று பிள்ளையாரோட மந்திரங்களை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்பா பிள்ளையாரப்பா, என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவருடைய மனசு சொல்லுது இங்கிருந்து நீ ஓடிடு அப்படின்னு சொல்லுது. ஆனால் இவருடைய உடம்பு ஓடவே முடியலங்க. அப்படியே ஒரு இடத்துல அரெஸ்ட் ஆகி ஃப்ரீஸ் ஆகி போய் நின்ன மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் மந்திரங்களை மட்டும் ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் பியோர் சைலன்ஸ். அந்த இடத்துல எந்த ஒரு சவுண்டுமே கேட்கலங்க. இன்ஃபேக்ட் காற்று அடிச்சுக்கிட்டு இருந்தது, அந்த சிலுன்னு காற்று சவுண்டு கேட்டுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் கூட கேட்கல. அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சைலன்ஸ். எல்லாமே நார்மல் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்லி நினச்சி ராம் கண்ணை திறக்கிறாருங்க. கண்ணை திறந்த அடுத்த செகண்ட் இவருக்கு கேட்ட டைலாக், நீ கும்பிட்ட கடவுள் உன்னை காப்பாத்திருமா? அதெல்லாம் காப்பாத்தாது, இந்த மாதிரி பல கடவுள்களை நான் பார்த்துட்டேன், நீ இன்னைக்கு வீட்டுக்கு போய் சேர மாட்ட அப்படின்னு சொல்லி திரும்பியும் அந்த லேடி சொல்லி, அந்த ஆன்மா சொல்லி சிரிக்குது பயங்கரமா. இவருக்கா ஒன்றும் முடியல, என்னன்னே தெரியல. இவர் ஓடுறாரு. ஓடும்போது பட்டுன்னு யாரோ ஓங்கி பலார்னு அரைஞ்ச மாதிரி இவருக்கு இருந்ததுங்க. அந்த அறையா வாங்கி மனுஷன் கீழே விழுந்தவர் தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியாது. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் செம வலி, கை காலை யாரோ கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி ஒரு வலி. இவரால் கையையும் அசைக்க முடியல, காலையும் அசைக்க முடியல. அதெல்லாமே லிட்டரலாக இவருக்கு ஃபீல் ஆகுது. அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு இவர் கண்ணு முழிச்சு பார்க்குறாருங்க. ஃபீல் ஆனதெல்லாமே உண்மைதான். இவர் ஒரு கட்டில் மேலே படுத்துக்கிட்டு இருக்காரு. கட்டில் மேலே இவரை படுக்க வச்சு யாரோ கையையும் காலையும் கயிறுனால இறுக்கமாக கட்டி வச்சுருக்காங்க. இவர்னால கையையும் காலையும் அசைக்கவே முடியல. கத்துறாரு, எங்கே இருக்க அப்படின்னு கத்துறாரு. கரெக்டாக அவங்க மாமாவும் அவங்க மாமியும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து இருன்றாங்க. மாமா என்ன மாமா, ஏன் என்னை கட்டி வச்சிருக்கீங்க, என்னை கழட்டி விடுங்க, என்னை அவுத்து விடுங்க அப்படின்றாரு. இருப்பா ஒரு பர்சன் வந்துகிட்டு இருக்காரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் கழட்டி விடுறேன்ப்பா, இருப்பா அப்படின்றாரு. என்ன நீங்க இது மாதிரியா குடும்பப்படுத்துவீங்க, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்லாம் கேட்குறாருங்க. கரெக்டாக இவர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே ஒரு பூசாரி மாதிரி ஒருத்தர் வராருங்க. கரெக்டாக இவருடைய ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆக்கி அவருக்கு முன்னாடி சேரை போட்டு உட்காந்து ராமே அப்படியே உத்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. யார் நீங்கள், ஏன் இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, விடுங்க என்ன அப்படின்னு சொல்லி இவர் கத்துறாரு ராமு. அந்த பூசாரியும் அதே தான் கேட்குறாருங்க. அதே தான் நான் கேட்குறேன், யார் நீ, எதுக்காக இங்கே வந்திருக்க, எதுக்காக இந்த பையனை பிடிச்சிருக்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. ராமுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் ராமு, என்ன தெரியலையா, மாமா என்ன தெரியலையா, மாமி என்ன தெரியலையா, என்னை கழட்டி விடுங்க, என்னையா கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, என்னால் முடியல, எனக்கு மூச்சு முட்டுது, எனக்கு ஒரு மாதிரி வருது, எனக்கு கோவமாக வருது அப்படின்னுலாம் ராம் சொல்கிறாரு. ஆனால் கழட்டி விடுற மாதிரி சீனே கிடையாது. அந்த பூசாரி வந்து ராம்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. எப்பா
கழட்டியெல்லாம் விட முடியாது. நீ யாரு, நீ எதுக்காக இந்த பையனுக்குள்ளே வந்திருக்க, ஏன் இவ்வளோ இம்சை கொடுத்துக்கிட்டு இருக்க, அதை சொல்லு அப்படின்றாரு. இவருக்கு ஒன்றும் புரியல ராமுக்கு. யாருங்க, நான் ராமு தாங்க, மாமா வீட்டுக்கு வந்திருக்கேங்க, அங்கே வயலில் மயக்கம் போட்டு விழுந்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிலங்க அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை விடுறாரு. வயலில் மயக்கம் போட்டு விழுந்தியா, நேற்று நைட் என்னாச்சு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. கரெக்டாக ராம் வந்து எல்லா மேட்டரையும் சொல்கிறார். இந்த மாதிரி நான் வந்தேன், வரும்போது ஒரு கருப்பு புடவை கட்டிக்கிட்டு பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு முடியெல்லாம் நீளமாக ஒரு லேடி வந்து மேலே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பொம்பளை என்கிட்ட என்னென்னமோ பேசிச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பொம்பளையே ஒரு ஆன்மான்னு தெரிஞ்சு நான் பயந்து ஓடி வந்தேன். யாரோ என்னை ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்தது, அந்த இடத்துல கீழே விழுந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரிலங்க, முழிச்சு பார்த்தா இங்கே கட்டி போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அப்போ தான் அந்த பூசாரி சொல்கிறாரு, ஓ அவதானா, இரு அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த 2 மணி நேரங்க, 2 மணி நேரம் ராம அந்த கட்டிலில் கட்டி போட்டு வச்சு இந்த பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பூஜைகள் பண்ணி மந்திரங்கள் சொல்கிறது, பேயோட்டும் சடங்குகள் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. ராமுக்கு ஒன்றுமே புரியல. என்னையா நடக்குதுங்க, ஏன் என்னை போட்டு அடிக்கிறீங்க, நான் எதுவுமே பண்ணலையே, நான் வந்து ஒரு அப்புறாணி, ஒரு வேலை தேடுறதுக்காக நான் வந்தேன், என்னை போட்டு இப்படி கட்டி வச்சு அடிக்கிறீங்களே அப்படின்ற ஒரு ஃபீல். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எல்லாமே சைலண்ட் ஆகுதுங்க. சைலண்ட் ஆன உடனே ராமுடைய கையையும் காலையும் வந்து கழட்டி விடுறாங்க. செம்ம வலி, கையிலலாம் அப்படியே ஃபுல்லாக மார்க் ஆகிட்டு இருக்கு. அப்படியே பார்க்குறாரு, அப்பா இப்போயாவது கயிறை கழட்டினீங்களே அப்படின்னு சொல்லி எழுந்து ராம் மெதுவாக தாங்கி நொண்டி நடந்து போகிறாருங்க. கரெக்டாக அந்த வீட்டுடைய ஹாலுக்குள்ளே போய் பார்க்குறாரு. ஹாலில் வச்சுருந்த எல்லா பொருள்களும் கீழே தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க யாரோ. அப்படியே வந்து சோஃபாவை இழுத்து தள்ளியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து கண்ணாடி பொருள்களெல்லாம் இருந்தது, அதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாலில் வந்து இந்த பீரோ வச்சுருப்பாங்களாம், அந்த பீரோக்குள்ளே இருக்கிற துணியெல்லாம் எடுத்து துணியெல்லாம் டாராக கிழிச்சு போட்டிருக்காங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இங்கே இவ்வளோ அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு, மாமா என்ன மாமா இது, யார் மாமா இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க மாமா கிட்ட கேட்குறாரு. டேய் பண்ணவனே நீதான்டா அப்படின்னு சொல்லி அவங்க மாமா சொல்கிறாரு. என்னது நான் பண்ணனா, நான் என்ன மாமா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக். நீ அடிபட்டு கீழே விழுந்தது தானே தெரியும், அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுமா, இதோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கை அவங்க மாமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராம் ஒரு 11:30 மணி அளவில் இவங்க மாமா வீட்டுக்கு வந்திருக்காரு. கதவை தட்டியிருக்காரு, கதவும் திறந்துருக்கு. கதவுக்குள்ளே என்ட்ராயிருக்காரு. அவங்க மாமா பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. ஏன்ப்பா இவ்வளோ லேட்டாக வர, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஓங்கி பலார்னு ஒரு அரை அவங்க மாமாவுக்கு விட்டுருக்காரு. மாமா கீழே விழுந்திருக்காரு. இதை பார்த்து கோவப்பட்ட மாமி எழுந்து ஓடி வந்திருக்காங்க. அவங்கள இந்த பக்கம் லெஃப்ட்டில் ஒரு அரை விட்டுருக்காரு, அவங்க ஓரமாக போய் விழுந்திருக்காங்க. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஃபேஸெல்லாம் வச்சு ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேரும் பயந்து போய் அப்படியே ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அங்கே இருக்கிற சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டே இருந்திருக்காருங்க. சரி ஒரு 10 நிமிஷம் சைலண்ட்டாக இருக்கட்டுமே, அதுக்கப்புறம் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம் கழித்து திரும்பியும் அவங்க மாமா வாயை திறந்து, தம்பி என்னப்பா ஆச்சு, ஏன்பா அடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. அந்த டைமில் இவருக்கு கோவம் வந்து அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமியை வந்து அப்படியே 10 நிமிஷம் சைலண்ட்டுக்கு அப்புறம், ஏப்பா என்னப்பா கேட்டோம், ஏன்ப்பா இவ்வளோ லேட்டுன்னு தானே கேட்டார், அதுக்கு போய் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க மாமி கேட்குறாங்க. அதுக்கு கோவப்பட்டு அங்கே இருக்கிற கண்ணாடி பொருளெல்லாம் உடைச்சிட்டு பீரோவை எட்டி உதைக்கிறாருங்க. எட்டி உதைச்சில பீரோ கதவு அப்படியே டாம்னு ஓப்பன் ஆகுது. உள்ளே இருக்கிற அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே எடுக்கிறாரு, கையில் அப்படியே வர கிழிக்கிறாருங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் கிழிச்சு தூக்கி போடுறாரு. அதே டைமில் இவங்க மாமா வந்து புரிஞ்சுக்கிறாரு, இவன் வந்து ராமு கிடையாது, ஏதோ ஒன்று இவனுடைய உடம்புக்குள்ளே இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இவனை கட்டுப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பயங்கர உக்கிரமாக இருக்கிறாரு, ஆக்ரோஷமாக இருக்காரு. இவரை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. ஐயோ இவனை கண்ட்ரோல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க, முடியலங்க. அவ்வளோ அளவுக்கு ஒரு ஆட்டம்னா ஆட்டம், பேய் ஆட்டம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பேய் ஆட்டம் அந்த இடத்துல நடக்குதுங்க. ஃபைனலாக எவ்வளோ நேரம் தான் அந்த பேய் ஆட்டம் ஆட முடியும், செம்ம டயர்டில் அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்ட நிலையில் மாதிரி அப்படி ராம் கீழே விழுகிறாருங்க. கீழே விழுந்த உடனே இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி ராம் அப்படியே அலேகா தூக்கின்னு போய் பெட்டில் படுக்க வச்சு கையையும் காலையும் நல்லா இறுக்கி கட்டிடுறாங்க. இறுக்கி கட்டினதுக்கு அப்புறம் நைட்டெல்லாம் ராம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, அந்த கட்டில் வந்து அப்படியே தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி கையை காலையும் அப்படி ஆட்டியிருக்காருங்க. அவர் ஆட்டின ஆட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் அப்படியே லிட்டரலாக அப்படி மேலே எகிரி கீழே விழுகுதாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு பவர்
ராமுக்கு இருந்திருக்கு. அந்த டைமில் நார்மலாக அவ்வளோ அளவுக்கு ஆக்ரோஷமான பர்சன் கிடையாது. அப்படியே கட்டுலலாம் கடகடான்னு ஆடுது. இவர் வந்து என்னை கழட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி பல்லுகளெல்லாம் கடிக்கிறாரு. அவர் பல்லு கடிக்கிற சவுண்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமாவுக்கும் மாமிக்கும் அது மாதிரி பயத்தை கொடுக்குது. ஒரு மாதிரி கர 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 கரான்னு கோவத்தில் கடிக்கிற மாதிரி கண்ணுக்குன்னெல்லாம் அப்படியே செவப்பாயிருச்சான். கோவத்தோட உச்சகட்டத்தில் ராமுடைய முகத்தை பார்க்குறாங்க. இப்படியே இருந்தால் நம்மளால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சரி நைட்டெல்லாம் இப்படியே கிடக்கட்டும், கத்திக்கிட்டே இருக்கட்டும், நம்ம விட்டுட்டு போயிடுவோம், காலையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த பூசாரிக்கு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. காலையில் அந்த பூசாரி வந்து அதுக்கப்புறம் இந்த மேட்டர்லாம் நடந்திருக்கு. இப்போ ராம் கேட்குறாரு, சரி இப்போ நான் சரியாயிட்டேன்னு நினைக்கிறேன், நான் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க மாமி சொல்கிறாங்க, எப்பா நீ சரியாயிட்டனா இப்போதைக்கு தற்காலிகமாக சரியாயிருக்க, கம்ப்ளீட்டாக நீ சரியாயிட்டியா அப்படின்னுலாம் தெரியாதுப்பா. நீ இந்த ஊரை விட்டு ஒரு வாரத்துக்கு நீ வெளியே போகவே கூடாது. உங்கள் அப்பா அம்மா கிட்ட நாங்கள் சொல்லிக்கிறோம், நீ இந்த வீட்டிலே இரு. டெய்லியும் அந்த பூசாரி வந்து ஒரு சில சாங்கியெல்லாம் செய்வார். ஒரு வாரம் நீ கம்ப்ளீட்டாக குணமடைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகணும், அது வரைக்கும் வெளியே போகாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அந்த பொம்பளை யார், அந்த ஆன்மா யார், எதுக்காக என்ன வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ராம் வந்து கேட்டிருக்காரு. அப்போ தான் ஒரு பேக் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சின்னதாக லேக் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லேக்கில் ஒரு 9 வயசு பெண் குழந்தை வந்து தவறி விழுந்துட்டு இருக்குங்க. தவறி விழுந்து ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அந்த குழந்தை வந்து கத்திருக்கு. அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக அதே பிளாக் சாரி கட்டிக்கிட்டு பெரிய பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த லேடி குதிச்சிருக்காங்க. குதிச்சதில் அவங்களும் வந்து ஏதோ ஒரு சேறு சகதியெல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் போய் மாட்டிக்கிறாங்க. அவங்களும் அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. அந்த குழந்தையும் சரி இவங்களும் சரி 2 பேரும் இறந்து போய் கிட்டத்தட்ட 2 நாள் கழிச்சு தான் அப்படியே உப்பி உடம்பு மேலே வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் ஊர்க்காரங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி 2 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து அந்த இடத்துல ஆன்மாவா சுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும், இந்த இடத்துக்கு நைட் டைம்ல யாருமே வர மாட்டாங்க, அதனால தான் ஈவினிங் 6-7 மணிக்கு மேலே யாரும் கதவும் கூட திறக்க மாட்டாங்க. நீ வந்து ஒரு வீட்டில் போய் கதவை தட்டினியே, ஏன் கதவை திறக்கலன்னு நினைக்கிற, இந்த ரீசனுக்காக தான். எல்லாருக்குமே தெரியும் அந்த லேடியோடைய ஆன்மா இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லேடியோடைய ஆன்மாவை பார்த்து பயந்து யாருமே வந்து கதவை திறக்க மாட்டாங்க. நீ வேற இதை தெரியாம நைட் டைம்ல வந்திருக்கப்பா, இவ்வளோ லேட்டா வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேனேப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மாமா சொல்றாரு. அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றாரு, ஐயோ எப்பா சாமி, இந்த மாதிரி வேலை தேடி வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ராம் ரியலைஸ் பண்ணியிருக்காரு. ராம் வாட் எவர் இட் இஸ், இது வந்து ஒரு பயங்கர த்ரில்லிங்கான ஒரு நிகழ்வு. எங்களுக்கு இது த்ரில்லிங், ஆனால் நீங்கள் அந்த இன்சிடெண்ட்டில் இருந்திருக்கீங்க. அந்த இன்சிடெண்ட் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இன்சிடெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணி பார்க்க முடியலைங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ராம் என்னென்ன கஷ்டப்பட்டுருக்கீங்களோ, உங்களால் உங்கள் மாமா மாமி என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ, வெல் ஆல் டன் குட். இப்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. வெரி ஹாப்பி, தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தி ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை பற்றின உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.